கர்த்தரை நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த 2 வார்த்தை போட்டிருக்கு. அதாவது அ பாட்டு பாடுனாங்க அற்புதமா. அதான் தலைப்பு. முதல் பாட்டு பாடுனாங்க இல்லையா? சங்கீதமானவர்ன்னு பாடுனாங்க. அ அப்ப பிரதர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தர துதிக்கணும்னு சொன்னாங்க. அதான் பிரசங்கமே. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர துதிக்கணும். பொதுவாகவே நம்ம வந்து கர்த்தர துதிக்கணும். துதின்றது நம்ம லைஃப் ஸ்டைலா மாறணும். இப்ப நான் ஆண்டவர ஏற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். அ ஆனா இது எந்த அளவுக்கு ஆழமா புரிந்து கொண்டோம் அப்படின்னா, கர்த்தர துதிக்கின்றது நம்முடைய வாழ்க்கை முறையா இருக்கணும். ஜெனரலாவே நம்ம அ ஆவிக்குரிய ஒழுங்குல அது ஒன்றா இருக்கணும். அது அது இல்லாம நம்ம கர்த்தர்கிட்ட அவர பிரசன்னத்த அனுபவிக்க முடியாது. ஆ இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னோம் அப்படின்னா, ஆ நாம வந்து சபைக்கு போறோம். நெறைய காரியங்கள்லாம் செய்றோம். நெறைய விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்கள. ஆனா வந்து நெறைய நேரங்கள்ல நம்ம வந்து நம்முடைய ஆழமான இன்டென்ஷன் வந்து கர்த்தர்ன்ற நபர வந்து தேடுறது கிடையாது. அது குறிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும்போது, நம்ம வந்து ஒருவேளை இப்படி வச்சுக்கிறோமே, நம்ம நம்ம வந்து நமக்கு எதிரான சூழ்நிலை வரும்போது, நமக்கு ஒரு உள்ளருந்து ஒரு அந்த அர்ஜென்சி, சிவியாரிட்டி அதோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாயிருது. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில வந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். உடனே பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து ஜெபம் அதிகரிக்கும். அப்பதான் துதி எல்லாம் ஸ்தோத்திரம்லாம் ஓரளவுக்கு அது கூட அதோட இன்டென்ஷன் கூட பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஆழமா பேசிட்டு இருக்கேன். அதோட இன்டென்ஷன் கூட பார்த்தீங்கன்னா, ஆ அந்த பிரச்சனையிலருந்து நான் தப்பிச்சிரணும் எப்படியாவது. அந்த துதியோட ஆழம் வந்து கர்த்தர் கிடையாது. அந்த துதியோட ஆழம் வந்து தேர் இஸ் a ரீசன் பிஹைண்ட் தட் பிரைஸ் என்னன்னு கேட்டா, ப்ராப்ளத்திலிருந்து வெளிய வந்துரணும். ப்ராப்ளத்திலிருந்து வெளிய வந்துட்டா திரும்ப அதே மாரி போயிடுறது. எப்படின்னா, அ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு இது வந்துருது இல்லையா? அப்ப நம்ம நல்லா எப்பயும் புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. ஆண்டவர் சொல்ற காரியம் வந்து நாம வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு நான் வந்து கர்த்தர்ன்ற நபர, அவருடைய பிரசன்னத்த அவரு அவர் வேண்டும் என்கிற ஒரு ஒரு வாஞ்சையோடு அவர நான் துதிக்கணும், வேதத்த வாசிக்கணும், ஜெபிக்கணும். இது இது ஒரு மிக மேலான நிலை. எது இருக்குதோ இல்லையோ, இன்னைக்கு தேவை இருக்கோ, தேவை இல்லையோ, அத பத்தி இல்ல. ஆனா என் வாழ்க்கை முறை வந்து எனக்கு கர்த்தர் வேணும். இன்னைக்கு வந்து தண்ணி குடிக்கலன்னா வாழ முடியாது. இன்னைக்கு தண்ணி குடிக்கலன்னா வாழ முடியாது அப்டின்னா, ஓரளவுக்கு தான் இருக்க முடியும். கண்டிப்பா தாகம் எடுத்துரும் இல்லையா? மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லுகிறாரு தாவீது வந்து. சோ அந்த லெவல்ல நான் கர்த்தர தேடுறேனா, நம்மள நாமே நிதானித்துக் கொள்வோம். இந்த கால வேளையில எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு சுகம் வரணும், இந்த அ அ சர்ச் கட்டி முடிச்சிடணும், ஆத்துமாக்கள் வந்துரணும். எல்லாமே ஒரு ரீசன் இருக்குது. ஏகப்பட்ட ரீசன் இருக்குது எல்லாருக்குமே வந்து. குடும்பம் ரட்சிக்கப்பட்டரணும், பிரபலமான ஆளாயிரணும். என்னமோ ஏதோ ஒண்ணு இருக்குது. ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்க்கிறது இல்ல. அதெல்லாம் 2வது. அதெல்லாம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா 1வது அ அந்த அதிகாலை வேளையில அந்த மரியாள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு. அப்ப வந்து அவங்க அவங்க ஒரு ஒரு பெண், ஒரு ஸ்திரீ, ஒரு 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 லேடி. யாருமே வந்து நம்ம அதிகாலை வேளையில எங்க போமாட்டோம்? கல்லறைக்கு போமாட்டோம். ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் மேல் உள்ள அன்பு பார்த்தீங்கன்னா, ஆ அந்த உயிர்த்தெழுந்த காலையில அதிகாலையில எங்க போயிட்டாங்க? இருட்டோடு கல்லறைக்கு போயாச்சு. யாருமே போக மாட்டோம். செய்யவே மாட்டோம். நம்ம போவோமா? நான் எங்க ஸ்கூல் பக்கத்துல பின்னாடி படிக்கும் ஞாபகம் இருக்கு பாருங்க. ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு கல்லறை இருக்கும். அத பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும். இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அந்த சிலுவையா காமிக்கும்போது அத பார்த்தா பயமா இருக்கும். அது ஆனா அந்த இந்த அந்த ஸ்திரீ வந்து காலையில அங்க போட்டிருக்கு. போயிருவாங்க. அங்க போயிருவாங்க. அங்க கேட்பாங்க, "ஸ்திரியே யாரை தேடுகிறாய்?" அப்படின்னு தான் கேட்பாங்க. "யாரை தேடுற?" இல்ல எதையாவது தேடி வந்திருக்கியா? இல்ல ஒரு நபர் அவ சொல்லுவா, "ஆண்டவர், ஆண்டவர் என் என் ஆண்டவர தேடி வந்திருக்கேன் நான்."
அந்த நபரை நான் தேடுறேன். சோ நான் எதையோ ஒண்ணு தேடுறேன்னா, இல்ல ஒரு நபர தேடுறேன். நான் ஏதோ எனக்கு கிடைக்கணுன்றத வந்து கிடைச்ச பிறகு நான் நான் வந்து அந்த இன்டென்சிட்டி, அந்த சிவியாரிட்டிய, அந்த அர்ஜென்சிய நான் எனக்கு குறைஞ்சிருச்சு. அந்த ஸ்கேல் குறைஞ்சிருச்சா? இல்ல எப்பவுமே எனக்கு வந்து ஆண்டவர் வேணும். அவருடைய வேதத்த வாசிக்கணும். அவர துதிக்கணும் என்பது நான் சொன்ன அடிப்படையில நான் பேசுற இந்த ஏதோ அச்சீவ் பண்ணிறணும். ஏதோ ஒரு ஜெபத்துக்கு பதில் வந்துரும். ஏதோ ஒண்ணு கிடைச்சிரணுன்ற அத தாண்டி, நான் அவருடைய பிள்ளை. அவர் என்ன ரட்சித்திருக்கிறாரு. அவர் எனக்கு வேணும். அவர் இல்லாம நான் வாழ முடியாது. அவர துதிக்கிறதுன்றது என் வாழ்க்கையில ஒரு பங்கா இருக்குது. அவர் வார்த்தைய வாசிக்கிறன்றது என் வாழ்க்கையில ஒரு பங்கா இருக்கு. நான் அவர தேடுகிறேன் அப்படின்னு இடத்துல நாம இருக்கிறோமா என்பது, நம்ம எல்லாருமே நம்மை நாமே நிதானித்துக் கொள்வோம். அப்படி இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஆ நல்ல வேலை கிடைச்சிடலாம். புரமோஷன் வந்துரலாம். சுகமாயிரலாம். என்ன ஆனாலும் சரி. ஆனா இந்த வாழ்க்கை ஸ்டைல் மட்டும் வராது. அதான் சொல்றது. பணம் வந்தோனே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. உண்மையிலேயே ஆண்டவர பற்றிக் கொண்டிருந்தோம் அப்படின்னா, ஆ அந்த சொபிஸ்டிகேட்டடான லைஃப், அந்த கம்ஃபர்டபுளா வந்த பிறகு நெறைய நேரங்கள்ல ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதான் பைபிள்ல போட்டிருக்கு. எச்சரிக்கையா இரு. உபாகம் 8ஆம் அதிகாரத்துல முழுவதும் கொஞ்சம் வாசித்து பார்க்கும்போது, நான் இதெல்லாம் ஒண்ணு கூட எழுதல. ஒண்ணு கூட யோசிக்கல. ஆனா வேற என்ன பிரசங்கத்துக்கு நம்ம இன்னும் போல. டைம் ஓகே. ஆ உபாகம் 8ஆம் அதிகாரத்த நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அ அவ்வளவு உடன்படிக்கையின் நிமித்தம் வருகிற ஐஸ்வரியத்த பத்தி போட்டிருக்கு. ஒன்றும் தாழ்ச்சி இல்லாமல் உனக்கு அப்பம் புசிக்கத்தக்க அந்த குறைவுபடாதமான தேசம். அது நீ நடாத, நீ வெட்டாத, நீ தோண்டாத அப்படிப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸ். அங்க மாதுளஞ்செடி, ஒலிவ மரம் இதெல்லாம் பிளெஸ்ஸிங்க்கு அடையாளமா இருக்காங்க. எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அப்புறம் உனக்கு அங்க போட்டிருக்கு நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கையில், நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போதும், உனக்கு பொன்னும் வெள்ளியும் பெருகி இதெல்லாம் வந்து உடன்படிக்கை நிமித்தம் நடக்கப்படுற காரியம். நடக்கும். பொன்னும் வெள்ளியும் பெருகும். உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போது. என்ன என்ன உன்கிட்ட இருந்தாலும் பெருகும். இது வந்து ஒரு உடன்படிக்கையின் நிமித்தமா செய்யப்படுகிற ஒரு பிளெஸ்ஸிங். என்ன இருந்தாலும் பெருகும். உடன்படிக்கை நிமித்தம் உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும், நீ சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் போதும், நல்ல வீடுல கட்டி குடியிருக்கும் போதும், நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ண அந்த கர்த்தர் என்ன செஞ்சிராத மறந்துராத. ஏன்னா, அங்க போன பிறகு மறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அங்க அ எகிப்துல வந்து கஷ்டப்பட்டப்போ வந்து உடன்படிக்கை தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உடன்படிக்கை நினைத்தருளுங்க. வார்த்தையை எனக்கு நினைப்பூட்டுங்க சொன்னீங்களே அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன்னா, அங்க சிறைச்சாலை. அது வந்து இது. அதுல ஓரளவுக்கு எப்படி அப்பயும் கூட பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷன் தப்பு. இன்டென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனையிலருந்து வெளிய வந்துரணும் எப்படியாவது. அய்யய்யோ! ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வெளிய கொண்டு வந்துருங்க. அப்புறம் நான் அவங்கள மறந்துருவேன். அது மாரி இருக்குது. அது அப்படித்தான் அப்படித்தான் நேரங்கள்ல வந்து அ எகிப்துல இருந்து கடைசியா கூப்பிடுறானுங்க. கடைசி நேரத்துல தான் வந்து அதுவரைக்கும் கர்த்தர தேடவே இல்ல. அப்புறம் வந்து கூப்பிட்ட பிறகு கர்த்தர் வந்து கேட்டு, உடன்படிக்கை நிமித்தம் நினைவு நினைவு கூர்ந்து வெளிய கொண்டு வந்தார். சரி இப்பயும் சொல்றாரு. "இங்க பாரு, நீ சொன்ன மாரியே நான் தான் இனிஷியேட் பண்ணேன். நான் தான் உடன்படிக்கை பண்ணேன். அதன் நிமித்தம் வந்து உன்ன விடுதலை ஆக்கிட்டு வெளிய கொண்டு வந்து, இப்ப எங்க கொண்டு போயிட்டேன்? ஒரு வனாந்தர வழியா கொண்டு போனா கூட, அத கற்றுக்கொண்ட. இப்ப நல்ல தேசத்துக்குள்ள வந்துட்ட. இங்க போயி இந்த தேசத்த விட்டு வெளிய போறது என் சித்தமே கிடையாது. இங்க நீ எல்லாமே பெருகணும். இருக்கிறதுல இப்ப நல்லா மென்மேலும், மென்மேலும், மென்மேலும் வரணும். ஆனா, சுகமும் சரி, பெலனும் சரி, ஆரோக்கியமும் சரி, தீர்க்காயுசு எல்லாமே இன்கிரீஸ் ஆகும். உன் பெலன் நாட்களுக்கு தக்கதாக உன் பெலனும் இருக்கணும். கண் இருளடையாது, பெலன் குன்றாது, எல்லாமே இன்கிரீஸ் ஆகும். தேவ சமூகத்துல. ஆமென். பணம் மாத்திரம் இல்ல. ஞானம், அறிவு, புத்தி, ஆத்துமாக்கள், சரீர சுகம், அ கழுகுக்கு சமமா நம்ம திரும்ப வாழ வயதாகிறது. எல்லாமே மாறும். ஆனா நீ ஒண்ணு செஞ்சிடக்கூடாது. ஒண்ணு செய்யணும். அங்க போய் உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. பிரச்சனை இருக்கும்போது எவ்வளவு இன்டென்ஷனா நீ கூப்பிட்ட. கர்த்தாவேன்னு கூப்பிட்டல்ல. இப்ப அந் அ அ அந்த அந்த இன்டென்ஷன் வந்து எப்பவுமே கர்த்தர்ன்ற நபர நான் ஆராதிக்கிறேன். ஒரு பர்ட்டிகுலர் டேவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, எவ்வளவு வேலை செஞ்சு விடுறோம் பாருங்களேன். ஒரு நண்பருக்கு நேரத்த குடுத்துடுறோம். ஓவரா பேசுறோம். நம்மால அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணவே முடியாது. ஆனா, அதுக்கு போட்டு நம்ம 1 மணி நேரம் நம்ம நம்ம பிரச்சனைய உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். அவங்க பிரச்சனைய உட்கார்ந்து கேட்கிறோம்.
அவசியமில்லாத காரியத்தை தலையை கொடுத்து அதுல போய் மாட்டிக்கிட்டு நேரத்தை வீணடிச்சிடறோம். எல்லாம் செஞ்சிடறோம். ஆனா வந்து என்ன செய்யறது இல்லைன்னா கடைசியில வந்து எங்கெங்க நேரம் இருக்கு ஆண்டவர் துதிக்கிறதுக்கு. நீங்க ஊழியக்காரங்க, நீங்க நீங்க வந்து கர்த்தரை துதிக்கலாம். நாங்க எங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? 24 மணி நேரத்துல நாங்க வேலைக்கு போயிட்டு வந்து இது பண்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல. ஆனா கார்ல நீங்க போகும்போது கர்த்தரை துதிக்கலாம். வரும்போது துதிக்கலாம். பார்க்ல துதிக்கலாம். லஞ்ச் பிரேக்ல துதிக்கலாம். ஸோ எனக்கு கர்த்தர் வேணும். எனக்கு ஆண்டவர் அவருடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்கணும் என்பதை எண்ணி நீங்க ஒரே ஒரு பாட்டை உட்கார்ந்து திரும்ப திரும்ப பாடினாலும் நாம என்னை சேர்த்தான் பேசுறேன். நாம வந்து இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதுதான் அவருடைய நம்மளை ரட்சித்ததே அதுக்காக தான். எனக்காக அந்த அவங்க வெளியே கொண்டு வந்தப்புறம் சொல்றாரு. அடையாளம் என்னன்னு கேட்டா, நீங்க இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்வீர்கள். கர்த்தர் சொல்றாரு. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை விட்டுடு. பார்வோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. பார்வோன் வந்து பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான். என்ன பர்ப்பஸ்? எதுக்கு நீ ஜனங்களை பிடிச்சு வச்சிருக்க? விடுதலையாக்கணும். வெளியே கொண்டு வா. வெளியே விடு. எதுக்கு? எனக்கு ஆராதனை செய்யணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அல்லது என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கட்டாயத்து நிமித்தமா கிடையாது. அன்பின் நிமித்தமா அப்பாவை துதிக்கிற ஒரு ஆளா நாம மாறணும். அது அது வந்து பிரைமரி பர்ப்பஸ். சரி, ஒருவேளை நாம வந்து நம்ம லைஃப்ல இந்த இடத்துக்கு வந்துடணும் ஒண்ணு. அந்த கோர்ல வந்து கர்த்தர்ன்ற நபர் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு அது கூட கிடையாது. கர்த்தர் எனக்கு வேணும். இவன் சொல்றான் பாருங்க தாவீது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்றான். ஆச்சரியமான வார்த்தை. ஆத்துமா வாஞ்சிக்கிறதுன்றது வேற, மாம்சம் வாஞ்சிக்கிறதுன்றது வேற. மாம்சம் வாஞ்சிக்கிறேன்னு தெரியுமா? இப்ப நான் உட்காந்து இப்ப நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் திடீர்னு பிரியாணியை கொண்டு வந்து உங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவம் ஆயிடுவீங்க இல்லையா? டப்புன்னு கட் பண்ணிடுவீங்க. வெளியே போயிருவீங்க. இல்லைன்னா நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும்? நாவுல எச்சி ஊறும். கண்டிப்பா அது ஒரு விஷயத்த உண்டாக்கிரும். அந்த பிரியாணியை பார்த்தா வாஞ்சி அவன் சொல்றான் யாரு? தாவீது சொல்றான், என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்கு இந்த குடிக்கிறவங்க பாத்தீங்களா? கிடுகிடுன்னு நடுங்குது. குடிக்காம இருக்க முடியாது. அ அ அந்த மாரி எனக்கு இந்த கேக்க பார்த்தா, இந்த பிரியாணிய பார்த்தா, இந்த மாரி நமக்கு நடுங்குது இல்லையா? அது மாதிரி அவன் சொல்றான், எனக்கு உங்கள நெனச்சா என் மாம்சம் வாஞ்சிக்குது ஆண்டவரே அப்படின்னு. அந்த லெவல்ல தாவீது போயிட்டாரு. அவரு சொல்றாரு, அவர்தான் ஒரு ஆலோசனை குடுக்குறாரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 2 வார்த்தை போட்டிருக்கு. என்னது? ஒண்ணு வந்து எக்காலத்திலும், இன்னொன்னு எப்பொழுதும். எல்லாரும் நம்ம சொல்லுவோம். எக்காலத்திலும், எப்போதும். ஆமென். 2 வார்த்தை. எக்காலத்திலும், எப்போதும். என்ன செய்வேன்? துதிப்பேன்னு சொல்லுகிறார். ஏன்? ஏன் அப்படி சொல்றாரு? பாருங்க காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம நினைக்கிற மாரி இல்ல. அதாவது அ நோவா காலத்துல கர்த்தர் சொன்ன மாரி அப்படியே இருங்க நான் பார்த்துட்டே இருக்கேன். நோவா காலத்துல கர்த்தர் சொல்றாரு. காலங்கள் வந்து வித்தியாசமா நெறைய இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆ பூமியுள்ள நாளளவும் விதைப்பும், அறுப்பும், சீதளமும், உஷ்ணமும், கோடை காலமும், மாரிக்காலமும், பகலும், இரவும் ஒளிவதில்லை. பாத்தீங்களா? இவ்வளவு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் சீசன்ஸ் இருக்குது. வாழ்க்கை ஒரே மாரி போறதில்ல. நிறைய அ ஆ காரியங்கள் இருக்குது. அப்ப இங்க இங்க அதான் சொல்ல வருது. நான் வந்து நான் வந்து இரவிலும் கர்த்தர அப்படி உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கிறோமே, இந்த இப்படிப்பட்ட சீசன்ஸ்ல நான் கோடை காலத்திலும் துதிப்பேன், மாரி காலத்திலும் துதிப்பேன். பகல்லேயும் துதிப்பேன், இரவுலயும் துதிப்பேன். ஆமென். விதைப்பின் காலத்திலும் துதிப்பேன், அறுப்பின் காலத்திலும் துதிப்பேன். ஆமென். விதைப்புக்கும், அறுப்புக்கும் மத்தியிலும் துதிப்பேன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் துதிப்பேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த போதும் துதிப்பேன். பெற்றுக்கொண்ட பிறகும் துதிப்பேன். பெற்றுக்கொண்ட முன்பாகவும் துதிப்பேன். மத்தியிலும் துதிப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் துதிப்பேன். துதிக்கிறது வந்து என்னோட லைஃப் ஸ்டைலா இருக்கு. இன்டென்ஷன் வந்து கர்த்தரோட ஒரு ஐக்கியம். அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல வியாதி ஆளுகை செய்யும். அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல வளையாம நிமிர்ந்திருக்கிறது கூட வளைஞ்சிரும். வளைஞ்சிருக்கிறது கூட நிமிர்ந்துரும். அவருடைய பிரசனத்துல மாறாத காரியம் எதுவுமே கிடையாது. அவருடைய பிரசனத்துல இயற்கைக்குட்பட்ட காரியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பிரேக் ஆயிரும்.
தண்ணி திராட்சரசமா மாறி, வேற இல்லாத துளித்த கோல் வந்து துளித்துரும். கட்டளையிட்ட ஆமணக்கு செடி ஒரே நைட்ல முளைச்சிடும். பூச்சியை கட்டளையிட்டா ஒரே நேரத்துல போய் அழிச்சிடும். எல்லாமே அவர் பிரசனத்தை வந்து சமுத்திரமே குலுங்கும். அவருடைய பிரசனத்துல நடக்காத ஒண்ணுமே கிடையாது. அவரை துதிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அவருடைய பிரசன்னம் அங்க வருது. அவருடைய பிரசன்னம் வந்துருச்சுன்னா, இந்த பிரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாம் வந்து குறைஞ்சிரும். நான் வந்து இத ஆவியில இருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நான் பேசவே இல்ல. எனக்கு வந்து எனக்கே வந்து என்ன தாண்டி வார்த்தை போயிட்டே இருக்கு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ரெக்கார்ட் பண்ணா நானும் கேட்கணும் போல. நான் பேசல. நான் எழுதிட்டே வரல. ஆ பிரேயர் ரெக்வெஸ்ட் நெறைய இருக்குல்ல. நெறைய. பிரசன்னம் வந்துருச்சுன்னா, அந்த பிரசன்னம் இது எல்லாத்தையுமே பார்த்துக்குது. 100 காரியத்த நம்ம நோட் பண்றோம்ல. 1, 2, 3, 4 நோட் பண்றோம். நெறைய காரியத்த நம்ம மனதுக்குள்ள கரையா ஆனா பிரசன்னத்தால நிறைஞ்சிருக்கும்போது, தேவ பிரசன்னம் நிரம்பி வழியும்போது எல்லாத்தையும் அது ஃபில் பண்ணிரும். பரலோகம் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கு. அப்ப நான் செய்ய வேண்டியது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடைவேன். எனக்கு ஒரு குறைவும் இல்ல. அதே சங்கீதத்துல போட்டிருக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கு இல்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்குல போறவங்க எல்லாம் தப்பு செஞ்சவங்க இருக்காங்க. எல்லாரும் அந்த மாதிரி சில வாழ்க்கையில சில காரியங்கள போறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கு தான். பயப்பட வேண்டாம். ஷேடோ கண்டிப்பா வெளிய வருவாங்க. வெளிய வருவீங்க நான் சொல்றேன். எல்லாரும் வெளிய போறோம். பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா தேவரீர் கூட இருக்கு. அவருடைய பிரசன்னம் அங்க இருக்குது. உமது கோலும் தடியும் என்னை நடத்தும். அவரு விலகல. அவர் இருக்கிறார். மத்தவங்க 1000 சொல்லலாம். ஆனா கர்த்தர் இருக்காரு. மரண இரு பள்ளத்தாக்குல கர்த்தர் இருக்காரு. வெளிய வந்தா வெளிய வருவாங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்து. என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடரும். நான் கர்த்தரை வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆனா ஒரு மரண பள்ளத்தாக்கு வரும். ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. நான் ரொம்ப அ மன இது வழியா போகாதவங்கலாம் ரொம்ப நல்லவங்க. இப்படிலாம் ஆயிடுச்சு பாருங்க. எப்படின்னா, நான் ஒரு இந்து குடும்பத்துல தான் இயேசு ஏற்றுக்கொண்டவர். கொஞ்சம் நெறைய முற்போக்காவே கேட்டுட்டு, வாழ்க்கையில கடந்து போகும்போது, சில காரியங்கள் கடந்து போனாலே, ஐயோ! அவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க போல. ஐயோ பாவம் அவங்க. நம்மலாம் ரொம்ப ரொம்ப பெட்டரு. அவங்கலாம் இந்த பிரச்சனைய கடந்து அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அது என்ன கேட்டா, ஒரு ஒரு சூழல் வழியா கடந்து போறாங்கனாலே, பெரிய அற்புதம் நடக்க போகுது. ஆமென். பெரிய அ நம்ம வந்து சஃபரிங் பெயின வந்து வான்னு கூப்பிட்டது கிடையாது. நம்ம நம்ம எதிர்பாராத நேரங்கள்ல சில காரியங்கள்ல வந்து பிசாசு தடைய போடுறான், பிரச்சனைய கொண்டு வர்றான். நமக்கு நமக்கு சத்துருக்களா மாறுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நமக்கே ஆச்சரியமா இருக்குது. ஆனா, அது வந்து பெரிய உயர்வுக்கு, ஒரு பெரிய காரியத்துக்கு மா புரட்டி போட போகுது. ஆமென். அப்படித்தான் அது அப்படித்தான் கர்த்தர் மாத்தப் அது தீமையை நன்மையா மாத்துவார். சரி, ஏன் இவர் இப்படி சொல்றாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படின்னா, ஒரு ரகசியத்தை அவர் புரிஞ்சுகிட்டார். அங்க அம் அ அப்படியே அதிலேயே 34 சங்கீதத்துல பிராக்கெட்ல போட்டிருக்கும். எப்ப பாடுனார் தெரியுமா? தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷ மாறினபோது, அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அ அப்ப வந்து அ இ இ இஸ்ரவேல்ல இல்ல. வேற தேசத்துக்கு பெலிஸ்தீன் தேசத்துல அங்க போய் வேஷம் மாறிக்கிட்டு, ராஜா தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். சூழ்நிலைய பார்த்தீங்களா? அப்படி இருக்குது. ஆனா அப்பதான் ஒரு முக்கியமான தங்க வசனம் போட்டிருக்கு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்ப கூட நான் துதிக்கிறத என்ன செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன். ஏன்னு கேட்டா, சங்கீதம் 22ல போட்டிருக்கு. இப்ப வேகமா போயிரலாம். அ 22:1 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறிச் சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? சரியா? இது வந்து நமக்கு தெரியும். இந்த வசனம் வந்து இயேசு வந்து சிலுவையில சொல்ற வசனம்.
நமக்கு அதாவது சங்கீதக்காரன் எழுதும்போது அது அவனாவே வச்சு பேசுவான். அட் த சேம் டைம் அது வந்து ப்ராஃபட்டிக்கலா இருக்கும். இயேசு பேசுறதா இருக்கும். இங்க பார்க்கும்போது நம்ம இயேசு பேசுற மாரி வச்சுக்கிற வேண்டாம். தாவீது பேசுற மாரி வச்சுக்கிறோம். உண்மையாவே அவன் சொல்றான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தை கேளாமல் ஏன் தூரமா இருக்கு?" அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அச்சச்சோ! ஆண்டவர் நம்மள கைவிட்டுட்டாரு. நமக்கு உதவி செய்ய மாட்டேன்றாரு. நம்ம கதறுறோம், அழுகுறோம். அந்த வார்த்தைய கேட்க மாட்றாரு. ஆண்டவரே தூரமா இருக்காரு அப்படின்னு நினைக்கிற மாரி பிரச்சனை. ஆனா உண்மையில அப்படி கிடையாது. ஆனா அவன் அந்த பிரச்சனை வந்து எப்படி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, "இல்ல கர்த்தர் கூட இல்ல. போச்சு. நீ சொல்றதெல்லாம் அவர் கேட்கல." அப்படின்ற மாரி இருக்கு. அவன் என்ன சொல்றான்? "என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதி இல்லை." அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்னடா பண்றது? அப்படின்னு பார்த்தா, பிடிக்கிறான் பாருங்க பாயிண்ட். 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். கண்டுபிடிச்சுட்டான். என்ன கண்டுபிடிச்சான்? ரைட்டு. நான் என்ன செய்ய போறேன்? கர்த்தர் அவர் யாருன்னு கேட்டா, அவர் பிரச்சனைய இருக்கிறனால வர்ற தேவன் கிடையாது. பிரச்சனை இருக்கிறனால வர்ற தேவன் கிடையாது. எனக்கு பிரச்சனை ஊர்ல எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாம யார் தான் இருக்கா? எல்லார் வீட்லயும் கடவுள் இறங்கிர்றாரா? எல்லாரையும் தான் நெருப்புல போடுறாய்ங்க. 4வது பிரதர் சொன்னாங்க இல்லையா? 4த் மேன் வந்தார்ல ஆண்டவரு. இன்னைக்கு அவர் அவரு ஆராதனை பண்ணும்போதே அந்த கன்டென்ட் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த முதல் பாட்டு சங்கீதமானது. அப்ப பிரச்சனை நிமித்தம் அவர் வர்றதில்ல. பிரச்சனை எனக்கு எனக்கு பிரச்சனை. ஆண்டவர் எங்க போயிட்டாரு? கண்ணு இல்லையா? காது இல்லையா? மூக்கு இல்லையான்னு கேட்டுருக்கோம். அப்படி வர வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் இன்னும் சொல்லப்போனா கர்த்தர் அப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. சிலுவையில செஞ்சு முடிச்சுட்டாரு. பிறக்கறதுக்கு முன்பாக நீங்க செஞ்ச பாவத்த சுமந்தாருன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். பிறக்கறதுக்கு முன்பாகவே என் தரித்திரத்த, சாபத்த, வியாதிய சுமந்தாருன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம். எவ்வளவு அகைடா இருக்கார் கர்த்தர். அவர பார்த்து கண்ணு இல்லையா? காது இல்லையான்னு கேட்போம். அவர் ரொம்ப நல்லவர். இப்ப அழுகுறதுனால காரியம் மாறாது. அழுக வரும். ஆனா அழுக வந்து மாத்தாது எதையுமே வந்து. ஏன்னா எல்லாரும் அழலாம். குழந்தைகள் தான் அழுவும். குழந்தைகள் அழுதுச்சுன்னா, அது கிடைச்சிரும்னு போராடுது. எங்க பாப்பா அப்படிதான் பாருங்க. ஏதாவது ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு சொன்னா, அழுகும். அப்புறம் கெஞ்சும். "ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் டாடி" இப்படி செய்ய ஆரம்பிச்சுருங்க. 2 கையெடுத்து கும்பிட்டுரும். ஷார்ட்ஸ் பார்க்கணும் டாடி. 10 மினிட்ஸ் டாடின்னும். அந்த மாரி நம்ம ஆனா அதெல்லாம் வந்து மாத்தாது. ஒரே ஒரு சிம்பல். அவர் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர். நான் அவர துதிச்சா அங்க சிங்காசனம் போட்டுருவார். ஆமென். அப்படிதான் போட்டிருக்கு ஆங்கிலத்துல. அங்க அங்க துதிக்கும்போது அங்க சிங்காசனம் அதன் மீது சிங்காசனம் அமைத்து உட்கார்றவரும் போட்டிருக்கு. கர்த்தர் வந்து அழுகை மேல உட்கார்றவர். அழுக வந்து ஒண்ணு. அது அழுகை வர்றது வேற. நம்ம கடந்து போகும்போது எல்லா விஷயத்துக்கும் நம்ம அழுகுறது ஓகே. தவறா சொல்ல வரல. ஆனா என்ன சொல்றேன்னா, நாம சில வேளைகள்ல பிரச்சனைய ரொம்ப பெருசா பேசுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பிசாச மையப்படுத்துறோம். ஐயோ! கடன் பெருசா இருக்கு. வியாதி பெருசா இருக்கு. அம் குடும்பத்துல சூழ்நிலை இப்படி இருக்கு. அப்படி இப்படி நம்ம வந்து எல்லாருக்கும் அப்படித்தான் தோணும். சத்துருக்கள் வர்றான். சத்துருக்கள் விரதமா இருக்கிறான். அவன் கண்ணு அங்க தான் போகும். மெய்ப்பெண் மேல இருக்காது. ஆனா வேற வழி இல்ல. இதுதான் பெரிய ஒரு நாம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆனா கற்றுக்கொள்ள வைப்பார் கர்த்தர். கண்டிப்பா கற்றுக்கொள்ள வைப்பார். அதன் மத்தியில் நம்மள முழங்கால் போட வைப்பார். அதன் மத்தியில நாம வந்து துதிக்கிற ஆளா மாறுவோம். சில வேளைகள்ல உங்களுக்குள்ள இந்த எனக்கு சொல்லணும்னு தோணுது. கடந்து போறீங்க. கர்த்தர் உங்கட்ட கரெக்ட்டா நேரா பேசுறாரு. கர்த்தர் உங்கள உருவாக்குகிறாரு. இந்த பிரச்சனைக்கு அவர் காரணம் கிடையாது. திட்டமா அவர் காரணம் கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நீங்க கடந்து போற இந்த பிரச்சனைக்கு தேவன் காரணம் கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஆனா இப்ப ஒண்ணே ஒரே ஒரு வழி இருக்குது. நீங்க இதுவரைக்கும் அவர சின்சியரா தேடல. நீங்க அவர சின்சியரா தேடுங்க. இந்த 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 சூழ்நிலை வந்து வெளிய வரும்போது நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வர்றது மாத்திரம் கிடையாது. நீங்க ஆளே மாறியிருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க எப்போதுமே தேவன தேடி ஒரு மனுஷனா உங்க மனுஷன உள்ளான ஆளையே கர்த்தர் மாத்தியிருப்பார். அது அது நெறைய நெறைய ஆசீர்வாதத்த நெறைய பேருக்கு கொண்டு வர போகுது. இதுவரைக்கும் ஜெபிக்காத நீங்க, படிக்காத நீங்க, முழங்கால் போடாத நீங்க, கைய உயர்த்தி துதிக்காத நீங்க துதிக்க போறீங்க. ஆமென். இப்ப துதிங்க. பிரச்சனையா இருக்கு பாஸ்டர்.
யார்கிட்டயும் போக வேணாம். நீங்க இப்ப கதவை அடைங்க, அரை கதவை புட்டுங்க, பாட்டு எடு, பாட்டு புத்தகத்தை எடுங்க, போடுங்க முழங்கால, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க, பாடிக்கிட்டே இருங்க, ஆண்டரை பாடிக்கிட்டே இருங்க, ஆண்டரை பாடிட்டே இருங்க, ஆண்டரை பாடிட்டே இருங்க. நான் சொல்ற பிசாசு வெக்கப்பட்டு போறான். ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தேங்க்யூ டாடி. அப்படி செஞ்சு நிறைய பேர் ஜெயிச்சுட்டாங்க. பைபிள்ல போட்டிருக்கு. அடுத்த வசனம் 4ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்து உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார். என்ன அர்த்தம் தெரியுமா? பிதாக்கள்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லாரையும் பத்தி போட்டிருக்கு. எல்லா பேரும் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து அழுதது கிடையாது. எல்லாரும் கர்த்தரை என்ன செஞ்சாங்க? துதிச்சாங்க. எப்பெல்லாம் வந்து பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அவங்க இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் இருக்கிற தேவரீரை துதித்து, அந்த பரிசுத்தரை துதிச்சு கர்த்தரை கொண்டு வந்து ஜெயிச்சுட்டாங்க. அப்ப ஜெபம் பண்ணாங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நீர் அவர்களை விடுவித்தீர். பைபிள்ல அப்படித்தானே பார்க்கிறோம். எத்தனை சம்பவம் யோசபாத் பார்ப்போம். பவுல் சீலாவா இருக்கட்டும், யோசபாத்தா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், 3 எபிரெய வாலிபரா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபு வாழ்க்கையர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஜெயிச்சாங்க. நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஆமென். நானும் ஜெயிப்போம். நாம் ஜெயிப்போம். ஜெபிப்போம், ஜெயிப்போம். இப்ப அ அந்த சங்கீதம் 34:1 வாசிச்சோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் எக்காலத்திலும் சொல்லுங்க ஸ்தோத்தரிப்பேன். சோஸ்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அங்க போட்டிருக்கு பாத்தீங்களா? க அதாவது பிரச்சனையின் மத்தியில துதிக்கிறதுன்னு சொல்றத விட இன்னொன்னு தெளிவா போட்டிருக்கு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏங்க அப்ப போய் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? பாத்தீங்களா? அதான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங். என்னமோ ஒண்ணு கேட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னோடனே தேங்க்யூ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா பைத்தியக்காரன் மாதிரி எச்சியை வழிய விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்குறான். அப்போ வந்து சங்கீதம் எழுதுறாரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம். நம்ம என்ன எழுதியிருப்போம்? கர்த்தருக்கு கண்ணில்லை, காதில்லை, அவர் கொடூரமானவர் அப்படின்னு எழுதியிருப்போம். நான் கதறிக் கொண்டிருக்கிறேன், அவரை திரும்பி பார்க்கவில்லை எழுதி. ஆனா அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஃபர்ஸ்ட் வேர்டு ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன். எதுக்குடா ஸ்தோத்தரிக்கிற? பைத்தியக்கார மாதிரி திரியுற, இதுக்கு போய் ஸ்தோத்தரிப்பியா? இல்ல கர்த்தர் மாத்துவார். நான் ஆடு மேய்ச்சை நான் ராஜாவாக்குனார். இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வருது, பிசாசு கொண்டு வந்திருக்கான். கர்த்தர் என்ன மாத்துவார், மறுபடியும் சிங்காசனத்துல உட்கார வைப்பார், என் தலையை நிமித்துவார். ஸ்தோத்திரம். அதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த மத்தியில் என் கர்த்தர் இருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். மீனிங் என்னன்னா, ஸ்தோத்திர நாளும் துதி நாள் ஒண்ணு. ஸ்தோத்திரம் இல்லாம துதி இல்ல. நீங்க கர்த்தரை துதிச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? தேங்க்ஸ் இருக்கணும். தேங்க்ஃபுல் ஹார்ட் இருக்கணும். கர்த்தர் செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. நீ நல்ல வீடுகளை கட்டி அவையில குடியிருக்கும் போது, நீ புசித்து திருப்தியா இருக்கும் போது, உன் தேவனா கர்த்தரை மறவாத ஸ்தோத்தரின்னு போட்டிருக்கு பைபிள். ஸ்தோத்தரிக்க கடவாய், கட்டளை ஸ்தோத்தரிக்க கடவாய். அப்ப நீங்க ஆண்டவர் துதிக்க உட்கார்ந்தீங்கன்னா அதுல நிறைய என்ன இருக்கணும்? ஸ்தோத்திரம் இருக்கணும். ஆதாமும் ஏவாளும் பகலி குளிச்சார்கள் அங்க இருக்கும்போது அவங்க வந்து ஜெப விண்ணப்பமே கிடையாது. தலைவலிச்சிருச்சு ஆண்டவரே, காலையில ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு அது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மனைவிக்கு நகை போடணும், பொண்ணு வேணும் ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லாம பொண்ணு ரோட்ல கிடக்கு. ஆனா ஏதேன் தோட்டத்துல வேலை ஒண்ணும் முளைக்க மாட்டேங்குது, கஷ்டப்படுறேன், வேர்வை, அப்படி இப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் கூட கிடையாது. ஒண்ணு கூட கிடையாது. எல்லாமே அவர் நிறைவேற்றிட்டார். ஒண்ணே ஒண்ணுதான் இருந்திருக்கும். கர்த்தரை துதிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. அப்ப ஒரு ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவரை தனியா துதிக்க போனீங்கன்னா, இப்பதான் செய்யறேன். ஒருவேளை இப்பதான் நான் உங்களை குறைச்சு மதிப்பிடல. ஒருவேளை ஆரம்பிச்சீங்கன்னா, ரொம்ப நேரம் செய்யணும்னு நினைக்காதீங்க. அது அது வந்து சரியா வராது ஆரம்ப காலத்துல. அரை மணி நேரம், 1 மணி நேரம் போதும். அதுக்குள்ள நல்லா ஆனா வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நீங்க உங்க ஃபோனு, நோட்டிபிகேஷன்ஸு, வாட்ஸ்அப் அது இது எதுவுமே இல்லாம நீங்க கதவை அடைச்சிட்டு யாருமே பக்கத்துல இல்லாம ஒரு மணி நேரம் தரமான நேரத்தை கொடுத்து கண்களை மூடி கர்த்தரை துதியுங்க.
கொஞ்ச நேரத்துல கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும். உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் வார்த்தையை குடுத்துருவாரு. நீங்க உடனே எடுத்து பைபிள் படிச்சீங்கன்னா அது வரும். அத ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். இதெல்லாம் நீங்க செய்றவங்க தான். நான் ஜஸ்ட் சொல்றேன். புதுசா யாரா இருந்தாங்க. அடுத்து போட்டிருக்கு. அ அப்ப ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன ஸ்தோத்திரம்? ஒரு கடந்து போற கர்த்தாவே மத்தியில இருக்கிற ஸ்தோத்திரம். இந்த மாற்றிப்படுகிற ஸ்தோத்திரம். சுகமாக்குனதுக்காக ஸ்தோத்திரம். சுகமாக்க முடியாத ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லும்போதே, அங்க பிசாசு அடிபட்டு போயிடுறான். யார்றா அவன் பிரச்சனைய நம்ம போட்டிருக்கோம். இவன் வந்து ஆண்டவர ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கானே. அ எப்படியாவது மறுதலிப்பான்னு நம்ம நெனைச்சோம். கர்த்தர கேள்வி கேட்பான்னு நம்ம நெனைச்சோம். ஆனா இவன் இப்படி ஸ்தோத்திரம் பண்றானேன்னு அவன் அவன் வந்து வெட்கப்பட்டு போவான். சங்கீதம் 50ல போட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். 15 ஆபத்து காலத்தில் நீ சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆர்டர் பாருங்க. அ வே வேதியியல் அ கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் மாரி இருக்குது. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர்ட்ட மாற்றமே இல்ல. கூப்பிடு, உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவ. குளோரி என்ட்ட குடுத்துரு. விடுதலை உனக்கு. ஆனா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்துல போட்டிருக்கு. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தி, ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. முதல்ல என்ன வந்துரணும்? ஸ்தோத்திர பலி வந்துரணும். சும்மா பிரச்சனைய அப்ப வந்து காப்பாத்துங்க, காப்பாத்து, காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறது கிடையாது. முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம். என்ன என்ன ஸ்தோத்திரம்னா, அறிவுள்ள மனுஷன் தான் ஸ்தோத்திரம் பண்ணுவான். அறிவுனா தப்பா எடுத்துறாதீங்க. நாலேட்ஜ். தேவன் எவ்வளவு பெரியவரு. அ சிலுவையில என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அங்க அவரால என்ன காரியத்த மாத்த முடியும். ஒரு ஒரு இருதயத்த மாத்த முடியும். ரட்சிக்க முடியும். அற்புதம் செய்ய முடியும். எதையும் செய்ய முடியும் அவரால. ஏதோ அவர பத்தின ஒரு பெரிய அறிவு. சிலுவையில செஞ்சு முடிச்சத பத்தின ஒரு அறிவு. வசனம். நம்மகிட்ட சொன்ன வசனம். நான் விசுவாசத்துக்கு இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு, தேவன பற்றின அறிவ வச்சுட்டு, அது வந்த மனுஷன் ஸ்தோத்திரிப்பான். அவன் சொல்றான் பாருங்க. அந்த சாத்ராக், மேஷாக், அந்த எபிரெய வாலிபர்கள். இங்க பாரு அவன் தெளிவா இருக்கான். தப் விடுவிக்காமல் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கர்த்தர் தான் எங்க வாயில அப்படின்ட்டான். ஸ்டாண்ட் பாயிண்ட் கரெக்ட்டா இருக்குது. பிரச்சனையே இல்ல. கண்டிப்பா கர்த்தர் வருவாரு. அப்படியும் இருக்கிறான். என்னானாலும் சரி கர்த்தரை விட்டு நாங்க மதலிக்க மாட்டோம். ஸ்தோத்திர பலியிட்டு என்னை நோக்கி கூப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு. ஸ்தோத்திர பலி, பலி சாக்ரிஃபைஸ். எப்பவுமே பழைய ஏற்பாடு காலத்துல ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, பலி இட்டுட்டு தான் என்ன செய்வோம்? நன்மைய வாங்குவோம். ஒரு வருஷத்துக்கு வரும் அந்த பலி. அது மாரி ஸ்தோத்திர பலின்றது அப்ப அங்க ஒரு ஆடு அடிக்கப்படுது. சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுது. ஸ்தோத்திரம் பண்றது கூட பலிதான். ஈஸி கிடையாது. பிரச்சனை இல்லாதப்ப பிரசங்கம் பண்றது ஈஸி. மத்தவங்களுக்கு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அத கடந்து போறவங்க கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப போய் ஸ்தோத்திரம் பண்றது கஷ்டம். உண்மதான். ஆனா வேற வழி இல்ல. ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி. ஆமென். அப்ப விசுவாசத்த வாசிப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடிக்க போறேன். சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துல 1, 2 வாசிக்கிறேன். கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையா நம்ம பார்க்கிறோம் இல்லையா வாழ்க்கையில. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அவங்களே சொல்றாங்களாம் மத்தவங்க. பாருங்க பிசாசு இந்த மாரி பேசுவான். கவனிங்க கர்த்தர் பேசுறாரு. உங்களுக்கு எதிரா வர்றவங்களே உங்க சூழ்நிலையே உங்கள பார்த்து பேசும். அது எப்படி தெரியுமா பேசும்? அது வந்து சொல்லும் கடவுள் உன் கூட இல்லைன்னு சொல்லி. அவன் சொல்லுவாய்ங்க. மத்தவங்க சொல்லுவாய்ங்க. கடவுள் உன் கூட இல்லன்னுவாய்ங்க. நேத்து கூட ஒரு ஒரு இத படிச்சுட்டு இருந்தேன். அவன் பேர் என்ன? அ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, எருசலேமுக்கு விரோதமாக அசீரிய ராஜா லெட்டர் குடுத்து விட்டிருப்பான். ரப்சாக்கே மூலமாக. அசீரிய ராஜா பேர் வந்து சன்பல்லாத். ரப்சாக்கே மூலம் குடுத்து விட்டிருப்பான். அதுல அவன் சொல்லுவான் பாருங்க, கடவுள்லாம் அவங்க கூட இல்ல. எங் எங் எங்க எத்தனையோ தேசத்துக்கு போனோம். எந்த தேவனும் காப்பாத்த முடியல. எந்த தேவராலும் காப்பாத்த முடியல. உங்க தேவரால காப்பாத்த முடியும். அவன் வர்ற பாயிண்டே பாத்தீங்கன்னா, கர்த்தர் உன் பக்கம் இல்லையாக்கும். கர்த்தர ஒண்ணும் செய்ய முடியாதாக்கும். கர்த்தர மையமா வச்சு தான் வர்றான். இப்ப இங்க கூட போட்டிருக்கு. நெறைய சத்துருக்கள் வந்துட்டாங்க. சரி வந்துட்டாங்க. சரி. அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர் அநேகரா இருக்கிறார். அவன் பர்பஸா சொல்றான். கடவுள காப்பாத்த மாட்டாரு போ. எங்க வந்து எடுக்குறான் பாத்தீங்களா? ரட்சிப்பு வந்து கர்த்தர் தான் குடுக்க முடியும். ஆனா இவன் கரெக்ட்டா வந்து ஒரு விஷயத்த போடுறான். சுகத்த அவர் தான் குடுக்க முடியும்.
வேலைய, திருமண காரியத்த, பிள்ளைய அவர் தான் தர முடியும். எல்லாம் அவர் தான் செய்ய முடியும். யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில சில காரியங்கள் இப்படி போறோம் நம்ம வந்து. இதெல்லாம் சில நேரங்கள்ல கர்த்தர் தான் செஞ்சாகணும். இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி போய் லாக் ஆயிடுறோம். நல்லது. கர்த்தர் தான் செஞ்சாகணும். நெறைய காரியங்கள் மாறும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் லாக் ஆன மாரி நினைக்கிறீங்க. இல்ல, இல்ல. பெரிய காரியம் நடக்க கர்த்தர் கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவராக இருக்காரு. ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், தாங்குவார் உங்கள. சீராகும் காரியம். அப்ப இங்க போட்டிருக்கு, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை. அவன் கதை முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். அப்படின்னு அப்படி சொல்றவன் நிறைய பேர் இருக்கான். ஆனா பைபிள் போட்டிருக்கு. ஆனாலும் இது அறிக்கைய மாத்திரம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கு. அறிக்கைய பாத்தீங்களா? இப்படி அறிவு இருந்தனாலதான் ஸ்தோத்திரம் பண்றான். அவன் சொல்றான்றது உண்மைதான். அவன் அப்படி சொல்றான். அவன் சொல்றது உண்மைதான். அதை நான் மறுக்கல. சொல்றதை நான் மறுக்கல. ஆனாலும் பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் சங்கீதம் 27 போட்டிருக்கு. சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். மன்னிக்கணும். சங்கீதம் 3லயே நீங்க இப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. கடைசியில போட்டிருக்கு 8ஆம் வசனத்துல. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஓது கிடையாது. அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுப்பார். அதாவது நம்ம போற பிரச்சனைக்கு பதில் தான் ரட்சிப்பு. சரியா? ரட்சிப்புன்னா பிரச்சனையிலிருந்து விடுதலை. அது சுகமா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்ப ரட்சிப்பா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். இப்படி பல காரியம் இருக்குது. நம்ம போற பிரச்சனைக்குரிய பதில் தான் ரட்சிப்பு. நான் சொல்றேன், உங்களுக்கு ரட்சிப்பு கர்த்தராலே வரும். ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா தப்பிச்சு போறாரு. சில வேளையில கர்த்தர் அதை செய்யறாரு. கொல்றதுக்காக கிடையாது. கர்த்தர் எதையுமே செஞ்சாருன்னா அப்படி கொல்றதுக்காக பண்ண மாட்டாரு. மீன் விழுங்கிருச்சு. மீனுக்குள்ள போய் தங்குனா, ஐயோ! நீங்க மீன் குடல் எடுத்து பாருங்க. சாதாரண மீன் குடல் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? உள்ள ஆசிட் ஃபார்ம் ஆகும். மத்தியில இருந்து அப்பதான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்படி பேசிட்டே வந்து கடைசி சொல்றாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்படி சொன்ன உடனே மீன் யோனாவை தரையிலே கக்கிச்சு. எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்த்துருச்சு. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். சங்கீதம் 27 போட்டிருக்கு. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? ஜீவனின் பலன். என் சத்துருக்களும் என் பயங்கரமாய் பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையா இருக்கேன். பேசுறாரு. நிறைய நம்பிக்கை அங்கதான் போட்டிருக்கு ஒரு இடத்துல. என்னை சுற்றி இருக்கிற என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலை நிமிருன்னு சொல்றாரு ஒரு இடத்துல. இங்க வரும். பாத்தீங்கன்னா தெரியும். அதுலயும் நிறைய இடத்துல 6ஆம் வசனத்துல போட்டிருக்குது. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருவுக்கு மேலா உயர்த்தப்படும். ஆமென். நம்ம போற பிரச்சனைக்கு மேல நம்ம கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணேன். பாத்தீங்களா? அதாவது பிரச்சனைக்கு முன்னாடி பிரச்சனையில் மத்தியிலும் துதி, முடிஞ்ச பிறகும் துதி. ஆமென். ஈஸி கிடையாது. முடிக்க போறேன். 5 மினிட்ஸ். ஈஸி கிடையாது. பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு இடத்துல நான் வாசிக்கிறேன். ஏன்னா சிலருக்கு வந்து அது அ நமக்கு வந்து சில நேரங்கள்ல ஒரு பிரசங்கம் கேட்கிற சிலருக்கு அது பிரசங்கம் கிடையாது. அது வந்து அவங்க கடந்து போற காரியத்துல பைபிள்ல போட்டிருக்கு. 2 சாமுவேல் 15:30 போட்டிருக்கு. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவு மலையில் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு அப்சலோம் விரதமா வர்றான். ராஜா மாடு வச்சுக்கிட்டு இருந்தது கிடையாது. ஆனா இப்ப அவன் எதிர்பாராத ஒரு ஆளு இவனுக்கு எதிரா நிக்கிறான். முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டு வெறுங்காலோட மலையில் நடந்து போயிட்டு இருக்கான்.
அப்பெல்லாம் பாடினதான் அந்த சங்கீதம். நல்லா படுத்துக்கிட்டு பீச் ஓரம் உட்காந்து காத்து வாங்கிட்டு எழுதின சங்கீதம் கிடையாது. அழுதுகிட்டு இருக்கும் போது எழுதின சங்கீதம். தப்பாவே பேசல. தலையை உயர்த்துவாரு, நிமிர்த்துவாரு. ஆண்டவரே நீங்க சொல்றாங்க ஆண்டவரே ரட்சிப்பில்லைன்னு. நீங்க ஏன் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் என் தலையை உயர்த்துகிற மாதிரி. இதே இந்த இடத்துல அழுதுட்டு போறாரு இல்லையா? இங்கதான் வந்து இந்த மாதிரி சங்கீதம் எழுதியிருப்பாரு. நீங்க பைபிள் இன்னொருத்த வாசித்து பாத்தீங்கன்னா 2 சாமி இடத்துல போட்டிருக்கோம். யுத்தம் பண்ணி அப்சலோம் பிரதம போய் ஜெயிச்சிருவார். ரட்சிப்பு வந்துருச்சு. ரட்சிப்பு கர்த்தருடைய. அழுதது உண்மைதான். பிரச்சனை மத்தியில போனது உண்மைதான். அங்க கர்த்தர் துதித்தது உண்மை. ஜெயம் வந்து விட்டது. ரட்சிப்பு வந்து விட்டது. ஆமென். அதான் போட்டிருக்கு. சங்கீதம் 18ல கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனையா தாவீதுக்கு பாருங்க, பெரிய ஆளாகணும்னா பிரச்சனை சந்திக்காம ஆக முடியாதுங்க. பிரச்சனை சந்திக்கிறீங்கனாலே அடுத்த லெவலுக்கு போறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் செய்யறது இல்ல. அது அப்படியே ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன பண்றது? சரியா? விழுந்து போன உலகம். சங்கீதம் 18:1 போட்டிருக்கு. என் பலனாகிய கர்த்தாவை உண்மையில் அன்பு கூறுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருவுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அதாவது துதிக்கு பாத்திரராகி கர்த்தர் நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டு இதுல வாசித்து பாருங்க அப்புறமேல் நீங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சின பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, மரண கண்ணி என் மேல விழுந்தது, கர்த்தர் நோக்கி அபயமிட்டேன், அவர் செவிகள்ல போச்சு, அவர் இறங்கி வந்தாரு அப்படின்னா பேச ஆரம்பிப்பாரு. கை நீட்டி என்னை தூக்கி விட்டாரு. ஆமென். விசாலம் இடத்தை கொண்டு வந்து வச்சுட்டாரு. பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்க. ஆரம்பிக்கும் போது அது இதுன்னு பேசுறாரு. ஆனா வெளியே கொண்டு வந்துட்டாரு. விசாலம் இடத்துல வச்சுட்டாராம். அது அந்த அந்த இது வாசித்தீங்கன்னா அது எப்ப எழுதப்பட்ட சங்கீதம் தெரியுமா? ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 18 கீழே வாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. விடுவிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படித்தான் பாடுறாரு, விடுவிச்ச பிறகு அப்படித்தான் பாடுறாரு. ஒரே மாதிரிதான் இருக்காரு. ஆமென். ஆஹ் அப்ப வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்துல சத்துருக்கள் வந்துட்டாங்க. கேள்விப்படுறாங்க. யுத்தம் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு யுத்தத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நான் சொல்றேன் அற்புதங்கள் கர்த்தர் செய்வார். நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. நிறைய கர்த்தர் தான் செய்யணும். நம்மளால கொஞ்சம் செய்ய முடிஞ்சதுனால நம்ம பெரிய அப்படியே ரொம்ப பிரில்லியன் நினைச்சிட வேண்டாம். சில நேரங்கள்ல இது என்னால ஒண்ணுமே செய்ய முடியும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் தான் செய்யணும். கர்த்தர் செய்வார். எல்லாவற்றையும் செய்யறது கர்த்தர் தான். நம்ம அவருக்குள்ள பிழைக்கிறோம், அவருக்குள்ள அசையும். அதனால துதிக்கிறதை விட சிறந்த ஒரு வழி எதுவும் கிடையாது. சத்துக்கள் வந்துட்டாங்க, யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டாரு. உடனே பாட்டு பாடுற காலம் நிறுத்துறாங்க. நிறைய முறை வாசித்து பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா துதித்து பாடும்படிக்கு கர்த்தரை மகத்துவத்தை பாடும்படிக்கு பாடலை நிறுத்தினான். அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அது கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். அவருடைய mercy என்றென்றைக்கும் இருக்கு அப்படின்னு பாடுறாங்க. கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். எப்ப? யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, யுத்தத்துக்கு முன்னாடி, வெற்றி வர்றதுக்கு முன்பாக பாடுறாங்க. அங்க போனா அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எதிரி தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து போனாங்க. அதுக்கப்புறம் பாடுறாங்க. எங்க பெராக்காக்கு வந்த பிறகு. மரண பள்ளத்தாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கா மாறிவிட்டது. மரண பள்ளத்தாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கா மாறி 3 நாள் கொள்ளையிடுறாங்க. துதிச்சதுனால, கர்த்தர் வெளிப்பட்டதுனால. கர்த்தர் வெளிப்படல அப்படின்னா பிரச்சனை இருக்கு. நம்புனா கர்த்தரை துதிச்சாங்க. பவுலும் சீலாவும் கட்டி போட்டாங்க. நம்மள சும்மா ஏசி ரூம்ல போட்டு உட்கார்ந்தாலே நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? பாட மாட்டேங்கிறோம். நல்லா இருக்கும் போதே பாட மாட்டோம். ஒரு ஃபீவர் வந்தா, ஒரு பல்லு வலி வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு வயிற்று வலி வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா நல்லா இருக்கிறோம். நல்ல நாட்கள கர்த்தர் குடுத்திருக்காரு. என்ன செய்யறது இல்ல? ஆஹா! ஆண்டவர் நல்ல நாள குடுத்திருக்காரு. உட்கார்ந்து அவர துதிப்போம்ன்னு என்ன செய்யறது? துதிக்கிறது இல்ல. பிரச்சனைய பேசுறோம், அடுத்தவங்கள்ட்ட பேசுறோம், கண்ட கண்ட காரியத்த பேசுறோம், வாயில வைக்கிறோம். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தெரியும், எனக்கு தெரியும். அப்படியே கர்த்தர் இருக்காரு. ஆ ஆனா பிரச்சனை வந்தா தான் தெரியும். அதனால நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல வரல. ஆனா உண்மை என்னன்னா, இந்த வாழ்க்கை முறை தானே. அதனால துதிச்சே இருக்கிறனாலயும் பிரச்சனை வராது கிடையாது. ஜெயம் உறுதி. அது மட்டும் உறுதி. அதனால நம்ம அத பார்க்க வேண்டாம். நம்ம வேலை என்னன்னா கர்த்தர துதிக்கிறது. அதுவும் குறிப்பா நல்ல நாட்கள் நமக்கு கர்த்தர் குடுத்திருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு நாளையும் சீஸ் பண்ணணும். நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வேஸ்ட் பண்ணக்கூடாது.
கர்த்தர் துதிக்க போறேன். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அவரை துதிக்கன்றது அரை மணி நேரம் துதிச்சா கூட நீங்க ஒரே ஒரு பாட்டை திரும்ப திரும்ப பாடுங்க. ஆனா எந்த தொந்தரவும் இல்லாம கதவை அடைச்சிட்டு ஒரே ஒரு பாட்டை கூட திரும்ப திரும்ப பாடுங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். ஆமென். கடைசி வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். பவுலும் சீலாவும் துதிச்சாங்க இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அங்க பெரிய ரட்சிப்பு ஆயிப்போச்சுங்க. அம்புட்டு பேர் ஜெயில இருக்க அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பாட்டு ரசிச்சிருச்சுங்க. எப்ப அவங்கள கையும் காலையும் கட்டி போட்டிருக்கும் போது தொழு மரத்தை கட்டி போட்டிருக்க அடிச்சு அடிச்சு துவைச்சு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. ஆனா பாட்டை நிறுத்துற பாடு இல்ல. ஏன்னா நல்லா தெரியும் அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கு. நான் துதிச்சேன்னா கர்த்தர் வந்துருவார். பைபிள்ல போட்டிருக்கு. அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. அதுவே ஆடிடுச்சு அப்படி. உங்க பிரச்சனையுடைய அஸ்திபாரம் அசையும். கட்டுகள்லாம் கழண்டு போகும். கதவுகள் திறக்கும். ரட்சிப்பு வரும். உங்க மூலம் மத்தவங்க ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஆமென். அங்க போட்டிருக்கு 1 தெசலோனிக்கர் 5ல கடைசி வசனம் 16, 17, 18. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 18 மட்டும் முக்கியமா கவனிச்சு முடிச்சிடும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கு. அதாவது எதிர்மறையான காரியத்துக்கு போய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அந்த மீனிங்ல சொல்ல வரல. எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அதை மாத்தி போட முடியும். கர்த்தர் பெரியவர், அவர் விலக மாட்டார், கைவிட மாட்டார் என்பதை எண்ணி எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யும். வியாதியை மாற்றிப்படுவார், குணமாக்குவார், வேலையை தருவார், கடன் நீக்க அற்புதம் செய்வார், வழி திறப்பார். ஆமென். ரட்சிப்பு உங்களுக்கு கர்த்தருடையது. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவை நீ துதிக்கிறோம். நீர் பேசி இருக்கிறீங்க ஐயா. தேகப்பனே, நாட்களை வீணடிக்காம, நாட்கள் பொல்லாதா இருக்கிறபடியா காலத்தை பிரச்சனை படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம், கர்த்தரை தனியாக அமர்ந்து துதிக்கிறவனாக மாற்றி போடணும். ஆண்டவரே, துதிக்கிறவனாக எங்களை மாற்றி போடணும். உண்மை துதிக்கிறவனாக துதித்து பிரசனத்தை கொண்டு வருகிறோம். பிரசனம் இறங்கட்டும். எல்லார வாழ்க்கையிலும் பிரசனம் இறங்குறதுக்காக இப்படி கடந்து போற காரியத்தை நீர் மாற்றி போட்டதுக்காக உம்மால் ஆகாத மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால கூடாது அல்ல. தேவனால எல்லாம் கூடும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமேன், அமேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவானா? ஹalleluya. ஓ ஹalleluya. அப்போ துதி எங்க இருக்கோ, வெரி ரீசெண்டாக வந்து நான் வந்து சபையில் நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து இதே டாப்பிக்காக நான் வேற இதில் வந்து பேசினேன். அப்படின்னா வந்து ஆண்டோடைய பிரசன்னம் நம்மளை எப்படி வழிநடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 3 விதமான பிரசனத்தை குறிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்னி பிரசன்ஸ். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டுவெல்லிங் பிரசன்ஸ், நமக்குள்ளாக வாசம் செய்கிறார், ஆவியானவராக நமக்குள்ளாக இருக்கிறார். இன்னொன்று வந்து டேஞ்சிபிள் பிரசன்ஸ், வெளிப்படையான பிரசனம். நம்ம எங்கெல்லாம் வந்து அந்த பிரசனத்தை நம்ம வந்து உணர்றோமோ, எப்படி நம்ம உணர முடியும்? நம்ம துதிக்கும் போது, நம்ம துதிக்க 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 நம்ம இருக்கிற இடத்துல சில பேர் சொல்லுவாங்க, இங்க போனேன் அங்க பிரச்சனை இல்லை, அந்த இடத்துக்கு போனேன் அங்க பிரச்சனை இல்லைங்க. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம எங்க போறோமோ துதி நம்மளோட வாயில இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம பிரசனத்தை நம்ம உணர முடியும். அதை நம்ம கார் ஓட்டும் போதாலும் சரி, அதை சமைக்கும் போதாலும் சரி, நம்ம ஜெபிக்கும் போதாலும் சரி, நம்ம ஒர்க் பண்ணும் போதும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே நம்மளுடைய அவருடைய பிரசனத்தை நம்ம உணரணும் அப்படின்னா, ஓகே, நமக்குள்ளாக நமக்குள்ளாக அந்த தேவ பிரசனத்தை உணரணும்னா நம்ம ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒன்னே ஒண்ணுதான். நம்ம என்ன பண்ணணும்? துதிச்சுனே இருக்கணுங்க, துதிச்சுனே இருக்கணுங்க. அந்த அனலு நம்மளை விட்டு போயிடவே கூடாதுங்க. அது அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணிட்டு வரான்? வாந்தி பண்ணி போயிட்டு வரான். அதனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அனலோடு இருக்கணுங்க, அனலோடு இருக்கணுங்க. ஹalleluya. இதனால சங்கீதக்காரன் தாவீதை குறிச்சு அதுதாங்க. எல்லா பிரசனத்திலுமே தாவீதை கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருடைய வாழ்க்கை இந்த சங்கீதம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஆண்டவர் கொடுத்துருக்காரு நமக்காக. அது ஒரு பொக்கிஷங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஜெபிக்க போறோம். நான் ஜெபிச்சு இதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து அகைன் வி ஆர் கோயிங் டு ப்ரே ஃபார் போல தேவி ஆன்ட்டி. அவங்களும் நம்ம மத்தியில் வந்து ஊழியர் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெரி ரீசெண்டாக வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி, ஆனால் ஆனால் ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து கை கால் வந்து செயலிழந்து இருக்கு.
நம்ம இருக்கிற இந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஒருமனப்பட்டு விசுவாசிச்சும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அற்புதம் உண்டுங்க. நான் விசுவாசிக்கிறேங்க. ஓகே, ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற தேவன், அதிசயத்தை செய்கிற தேவன்ங்க. நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில பெர்மனன்ட்டா, பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்ச தேவன்ங்க. ஒரு ஒரு பிசுறு கூட தட்டாம எல்லாத்தையும் முடிச்சுட்டாராம். அப்ப நம்ம விசுவாசம் தாங்க அநேக பேரை ரட்சிக்க போகுது. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியில ஏவப்பட்டவங்க யாராவது, நம்ம ஜேம்ஸ் அங்கிளுக்காக, ஜேம்ஸ் கருணாகரன் அங்கிளுக்காக யாராவது ஒருத்தர் நம்ம மத்தியில வந்து ஆன்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இந்த நாள்ல சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அ நான் இன்னும் அதுக்கப்புறம் ஆன்டி கிட்ட பேசல. ஆன்டி இப்ப பேசுற நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு. ஆனா நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். யாராவது யாராவது ஒருத்தரோ 2 பேரோ ஆவியில நிரம்பி நீங்க இருக்கிற இடத்துல, ஓ ஹalleluya, நீங்க அன்மியூட் பண்ணி, ஓகே, நம்ம ஜேம்ஸ் அங்கிளுக்காக இந்த நாள்ல அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லும்போதே ஒரு சில கலக்கம் நம்மள. ஆனாலுங்க நம்ம ஜெபிக்கும்போது அங்க ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. நம்ம துதிக்கும்போது ஆண்டவர் அங்க அற்புதம் செய்வாரு. யாராவது ஒருத்தர் நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க ப்ரே பண்ண முடியுமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.